ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான மெத்தடில் ஒரு ஃபேப்ரிக் ரோஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரோஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு நீளம் பத்தலை அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரி 2 கிளாத் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நடுவில் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிளாத்தோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2.5 இன்ச்சு, நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட நீளம் வந்து 30 இன்ச் எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60 இன்ச் நீளம் வரும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பெருசான ரோஸ் வேணும்னா நம்ம அதிகமான நீல கிளாத் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் பாதி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ராங் சைடு பக்கம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு தையல் போடுங்க. அந்த மேலே ஓப்பன் சைடு இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து தையல் போடுங்க. ராங் சைடு பக்கம் தான் நம்ம திருப்பிட்டு தையல் போடுறோம். ராங் சைடு பக்கம் வெளியில் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் 2 சைட்லையுமே 2 எண்டுலையுமே இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் தையல் போடக்கூடாது, ராங் சைடு பக்கம் மேலே இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்திங்க. எக்ஸ்ட்ரா கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. கார்னரில் வந்து நீங்கள் அந்த ஷார்ப்பாக எடுத்து விட்டுருங்க. பென்சில் இல்லை ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் மாதிரி எடுத்து விட்டுருக்கோங்க. 2 பக்கமே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அது தச்சது வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃபுல்லாக நம்ம 60 இன்ச் எடுத்தோம் பார்த்திங்களா, அது ஃபுல்லுமே இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2ல் ஆரம்பித்து இன்னொரு 2 வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு சைடு வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஊசியில் வந்து இந்த மாதிரி நூல் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு தையல் போட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே இப்போ நான் தைக்கிறேன் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு சைடு வரைக்கும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிளாத்தை வந்து நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக இழுத்து விடுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சுருக்க வரும். இந்த மாதிரி நீங்கள் சுருக்கிக்கோங்க. அந்த மாதிரி நான் சுருக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று போல் சுருக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு 2 எண்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஒரு 2 எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து வைங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழேருந்து நம்ம தையல் போடலாம். கீழேருந்து அந்த சென்டரில் வர்ற மாதிரி தையல் போடுங்க. இந்த மாதிரி தைச்சி விடுங்க. இதே மாதிரி இப்போ ஆர்டராக வந்து ஒவ்வொரு லைனாக நீங்கள் சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ 2 தடவை தையல் போட்டதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை சுற்றணும்னா அதை நீங்கள் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டராக வந்து ஒவ்வொரு லேயராக அப்படி சுற்றிக்கிட்டே வாங்க. கீழே அடுக்கடுக்காக அப்படி சுற்றிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு லேயர் நீங்கள் சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தையல் போடுங்க. எங்கனக்குள்ளே வந்து உங்களுக்கு பிரிகிற மாதிரி இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல வந்து தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து நீங்கள் அந்த கீழேருந்து அந்த சென்டரில் வர்ற மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கீழே சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் சுற்றி வந்து தையல் போட்டுட்டோம். கரெக்டாக அந்த சென்டரில் வர்ற மாதிரி நீங்கள் கீழேருந்து ஊசி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ராங் சைடு கீழ்ப்பக்கமாக வச்சு ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஊசியில் வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து ஒரு ரோஸ் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரோஸ்லாம் வந்து நம்ம கிட்ஸ் ஃப்ராக்கில் வச்சு தைக்கிறப்ப அழகாக இருக்கும். இப்போ சிம்பிளாக ஏதாவது ஃப்ராக் இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம ரோஸ் வச்சு தைக்கிறப்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.